ஹலோ கைஸ், இன்னும் ஒரு பெண் கதையை தொடர ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து பார்ட் 3. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து அந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே கைஸ், கதையை தொடர ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்காச்சும் ஜெயன் வந்து சீதா கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஜெயன் வந்து ஆஃபீஸில் இருக்காரு. லேகா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி லேகா நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று லேகா சொல்கிறாங்க, சரி ஓகே, நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்கல, அவன் என்ன சொன்னால் மட்டும் நான் ஒத்துக்கவா போகிறா, அவகிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்து இல்லை சார், இந்த மாதிரி அவங்களோட சம்மந்தம் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, எந்த மனைவி தான் இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதிப்பாங்க? உடனே லேக்கா சொல்கிறாங்க, இல்லை சார், அப்போ அவங்க சம்மதிக்கலை அப்படின்னா இந்த கல்யாணமே நமக்கு வேண்டான்றாங்க. உடனே அவர் அப்போ கல்யாணம் பண்ணிக்காமலே நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லேக்கா வந்து, நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லை, எனக்கு வந்து நியாயப்படியாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நியாயமாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாரும் அறிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தேவையானது கௌரவமான வாழ்க்கை தான் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து உங்களை நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னும் அவங்க கிளியராக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னா இதுதான் வந்து தொந்தரவு இல்லாத ஒரு நேரான ஒரு வழி. மற்றபடி நம்ம எதாவது தப்பான இது பண்ணோன்னா ஊர் நம்மளை எப்படி பேசுவோம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, நான் வந்து எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறேன், 6 மாதம் ஏன் 1 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜெயன் வந்து, நீ வெயிட் பண்ணுவோம்மா, எனக்கு வந்து வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லேக்கா வந்து, எனக்கு உங்கள் வயசுலாம் முக்கியம் இல்லை சார், கம்பானியன்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி லேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனைவி கிட்ட சொல்கிறீங்களோ நல்லது, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நிறைய விபரீதமான எண்ணங்கள் வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரம் வந்து சொல்ல பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ லேக்கா இப்போ இவ்வளோ சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ உடனே ஜெயனுக்கு என்ன தோணுன்னா, எப்படியோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படியாச்சும் கேட்டுடணும், ஓகேங்களா? கேட்டது என்ன, கேட்குறது சொல்லிடணும், சீதா நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது சொல்கிறதுக்கு எனக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரிப்பேர் ஆகுறாரு. அதே மாதிரி லேக்கா சொல்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லதுக்கு தான். ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைங்களா அப்படின்ட்டு அவர் வந்து மைண்ட்லேயே வந்து அவர் பேசிகிட்ருக்காரு. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜெயன் வந்து லேக்கா கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு ஏதாச்சும் எங்கேஜ்மெண்ட் எங்கேயாச்சும் போகிற வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் இருக்குது, நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெயன் வந்து அவர் யோசிக்கிறார், இன்றைக்கி சாயங்காலம் தான் நம்ம சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், ஸோ எனக்கு இந்த பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போகல அப்படின்ட்டாங்க. உடனே லேக்கா வந்து, இல்லை சார், இது நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும், ஏன்னா நம்ம முக்கியமான கஸ்டமர் கொடுக்குற பார்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30க்கு தான் வந்து பார்ட்டி. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கூட போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்றாங்க. உடனே ஜெயன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ரெஸ்ட் எடுக்காது, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி நான் போய் சீதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லேக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே பெஸ்ட் ஆஃப் லேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே, இப்போ ஜெயன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் வந்து சீதா வந்து ராமாயணம் புக் படிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜெயன் உடனே, சீதா கொஞ்சம் ரூமுக்கு வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே சீதா வந்து, என்னங்க உங்களுக்கு டீ வேணுமா, அது இருங்க போட்டுன்னு வரேன், டீலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, இப்போ நீ கொஞ்சம் ரூமுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு. சீதா வந்து பயந்துடுறாங்க, என்ன இவர் தனியாக ரூம் கூப்பிட்றாரு, இவருக்கு ஏதாச்சும் உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீதா, இப்போ நான் சொல்கிற போகிற விஷயம் வந்து நம்ம 2 பேரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம், ஸோ நீ நிதானமாக கேளு, எதுவும் குறுக்க பேசாத, ஓகேங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஜெயன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பாரு சீதா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. உடனே நம்ம சீதா, இந்த தைக்கு 21ங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்துடன் சொல்கிறாங்க. ஜெயனுக்கு செம காண்டாயிடுச்சு. ஐயோ சீதா, நீ குறுக்க பேசாத, நான் முதல்ல சொல்கிற வரதை கேளு அப்படின்றாங்க. சரி, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறபடி நடக்க நான் தயார் அப்படின்றாங்க. சீதா, இங்கே பாரு, இவரும் சொல்லிடுறாரு, இங்கே பாரு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் வந்து ஜெயன் வந்து சீதாவை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துலாம் சொல்லலை. ஜெயன் வந்து ஜன்னல் ஓரமாக நிற்கிறாங்க, சீதா பெட்டு கீழே உட்காந்துட்ருக்காங்க. இது வந்து சரியாக கேட்கல. என்ன சொன்னீங்க, சரியாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஐயோ உனக்கு காது கேட்கலையா, நான் இன்னொரு கல்யாணம் செய்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க, இந்த வயசுலையா டைலாக் சொல்லும்போது அவங்க உதடுகள் வந்து துடிக்குதான், புருவங்கள் வந்து சுருங்குதான், அப்படியே அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வயசு இல்லை சீதா, மனசு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீயும் தான் மனைவி, 2 பேரா, எப்படின்னா அப்படிதான், எதுக்குங்க, என்னுடைய சந்தோஷத்துக்கு, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லையா, இல்லை அப்படின்ட்டாரு. இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, முருகா இது என்ன சோதனை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க.
உடனே நம்ம ஜெயன், இந்த பாரு நீ முருகான்னு சொல்கிறாரு, அவரு கூட 2 பொண்டாட்டி தாம்மா அப்படின்றாரு. உடனே வந்து சீதா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஜெயன், இப்போ நீ எதுக்கு அழகிற, என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்குறாரு. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேறு என்னங்க ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அழறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு என்ன குறை வச்சேன் சொல்லுங்கள், இது உங்ககிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்க வந்து ரெடி. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அலங்காரம் பண்ணிக்கிறோமா பண்ணிக்கிறேன், இல்லை உங்ககிட்ட அவங்க கூட பார்ட்டிக்கெலாம் வரணுமா குடிக்குமா, இல்லை டான்ஸ் ஆடணுமா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன். உடனே வந்து ஜெயனுக்கு வந்து சிரிப்பு வந்தது, கூப்பிருந்து சிரிச்சிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. அப்போ நான் என்ன தான் பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ ஒரு தப்பும் பண்ணலன்னு தான். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, இதோ பாரு நீ சும்மா வெட்டியாலாம் பேசிகிட்டு இருக்காத, இப்போ வந்து இதில் நீ சம்மதிப்பியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்றாரு. உடனே சீதா, அதை எப்படி நான் சம்மதிப்பேன், நான் ஒரு காலமும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நானும் இல்லை, எந்த மனைவியும் இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதிக்க மாட்டாங்க, அதுவும் இப்படி நீங்கள் பேரம் பேத்தி எடுக்கிற வயசில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெயன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன சொல்கிற அதை மட்டும் சொல்லு. அதான் சொன்னேனே. இப்போ வந்து அவர் கேட்குறாரு, நான் பண்ணிக்க தான் போகிறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர், என்னால் என்ன பண்ண முடியும், அழுவேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நியாயம் கேட்க சொல்லுவேன், வேற என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜெயன், உங்கள் அப்பா ஏன் இதில் இழுக்கிற அப்படின்றாங்க. அவரை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜெயன்கிட்டே சீதா கேட்குறாங்க, இப்போது என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஜெயன் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து என்னோட கணவனோட சந்தோஷம்தான் முக்கியம்ன்ட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன். சந்தோஷன்றீங்களே, அப்போ நான் எந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. இதோ பாரு சீதா, நீ வந்து படிக்கல, உனக்கு அவ மாதிரி பழக தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சீதா, ஐயோ யாருங்க அந்த சண்டாளியோ, அவங்க அட்ரஸை கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுகிறாங்க. உடனே சீதா வந்து ஜெயனோட காலை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதோ பாருங்கள், வேணவே வேணாம், என்னை விட்டு போயிடாதீங்க, அவங்களும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கண்ணீர் வந்து வழிஞ்சு கீழே அப்படியே போயிட்டுருக்கு. அதை வந்து ஜெயன் பார்த்துட்ருக்காரு. உடனே ஜெயன் வந்து சீதா அழதை பார்த்து பயந்துடுறாரு. தொப்பாரு சீதா, முதல்ல காலெலாம் பிடிக்காத, ஏஞ்சிரு, இங்கே பாரு, நான் இப்போதைக்கு நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை. உடனே சீதா சொல்கிறாங்க, இப்போதைக்கு இல்லைங்க, நீங்கள் எப்பயுமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நான் பண்ணல, இப்போதைக்கு நான் பண்ணல, நீ வந்து இதை உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை நம்ம பொண்ணுக்கிட்டேயோ யார்கிட்டயோ சொல்லாத அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே சீதாவும், சரி நான் யார்கிட்டயோ சொல்லலை, அவளுக்கு வந்து சீதாவுக்கு பார்த்தீங்கன்னா அழுது கோல்டே வந்துச்சா, சரி ஓகே நான் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே இவர் வந்து விட்டா போதுன்னு ஏஞ்சி வந்துடுறாரு. அவர் உடனே யோசிக்கிறாரு, எப்பா இவ கண்ணீரை பார்த்து நமக்கே பயமாயிடுச்சே, ஒருவேளை அவங்க மாமனார்கிட்டலாம் சொன்னால் என்ன ஆகும். ஆனால் நம்ம வந்து அதையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஸோ நம்ம அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். இனி படிப்படியாக வந்து அழுத்தத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கணும், எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ கொடி காட்டணும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ மெல்ல மெல்ல எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த விஷயத்தை நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இவர் வந்து யோசிக்கிறாரு. ஆனால் எத்தனை நாளைக்கு நம்மளால் இது பண்ண முடியும், அது வரைக்கும் வந்து லேக்கா காத்துட்ருப்பாளா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக காத்துட்ருப்பா. அப்புறம் வந்து அவருக்கு சீதா சொன்னது வந்து ஞாபகம் வருது. என்னென்னா, என்னை உயிரோடு வச்சுக்கிட்டு இந்த காரியம் செய்யாதீங்க, நான் செத்தப்புறம் அப்படி இதெல்லாம் நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிடுறாரு. ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் ஜெயன் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.